நான் வந்துட்டு அந்த பீரியட்லேயே ஒரு ஹை பெய்ட் சேலரியை நான் தூக்கி போட்டுட்டு பேஷனுக்காக தான் உள்ளே வந்தேன். இப்போ நான் போனது வந்துட்டு பிகாஸ் அந்த கம்பெனி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, என்னோட நீடு அவங்களுக்கு தேவை. ஸோ ஐ தாட் ஓகே ஃபைன், போயிட்டு வந்தா இன்னொரு ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணலாம், காம்பன்சேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனது. சினிமாலேயே வந்துட்டு ஒரு வெல் பெய்டு ஆக்டரால மட்டும்தான் சஸ்டெயின் பண்ண முடியும். சினிமா மொத்தமே வந்துட்டு நம்மனா இங்கே கஷ்டம். ஸோ அதனால நான் எனக்கு பிஸ்னஸ் இருக்கு, 2 பிஸ்னஸ் இருக்கு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் தான் இன்டீரியர் டிசைனிங். இப்போ ஒரு 4 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு சென்னையில். ஸோ எனக்கு மெயின் வந்துட்டு அது பிஸ்னஸ், இது பேஷன். ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 5 years. என்னோட கம்பெனி நம்ம ஒரு விஷயம் நம்பிட்டு பண்றோம் அப்படின்னா கிடைக்கிற வரைக்கும் போராடணுன்றதான் கான்செப்ட். ஸோ இப்போ நானுமே அப்படிதான் ஒரு 2-3 years ட்ரை பண்ணேன், கிடைக்கல, இறங்கிடுவான்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷனில் இறங்கினேன். ஸோ அங்கேருந்து வந்த ஒரு ஜேர்னி தான் இது. பவி, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. ஔடதம் திரைப்படத்தின் கதாநாயகன் நேதாஜி பிரபு அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். சோ நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்களும் ஆடியன்ஸும் ஆவலா காத்துட்டு இருக்கோம். நேதாஜி பிரபு அதானே உங்க பேரு? நேதாஜின்னு நீங்க வந்து பயங்கரமா வந்து நம்மளோட நாட்டுக்காக வந்து போராடுவீங்க அப்படின்னு பார்த்தா வந்து மூவிஸ்ல போராடிட்டு இருக்கீங்க. வை தி மூவிஸ்? எதுக்கு மூவிஸ்க்குள்ள வந்தீங்கன்னு சொல்லுங்க. பிரபு வந்துட்டு ஆக்சுவலா எங்க அப்பா வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நேதாஜி பிரபுன்னு எனக்கு பேர் வச்சாரு. நான் ஃபியூச்சர்ல நேதாஜின்னு வச்சு யாராவது கிண்டல் பண்ண போறாங்கன்றதுனால அவர் சொன்னாரு, பிரபு நான் சொருகிட்டேன், ஸோ நீ ஃபியூச்சர்ல வேணா தப்பிச்சிக்கலாம் அப்படின்றதுனால வந்தது தான் நேதாஜி பிரபு. ஓகே. அண்ட் ஆக்சுவலி நான் வந்துட்டு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தேன். ஒரு 5 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஒன் ஃபைன் டே எனக்கு ரொம்ப போர் அடிச்சது. என்ன டெய்லி போகிறோம், ஏஞ்சிக்கிறோம், வேலைக்கு போகிறோம். ஸோ எனக்கு மூவிலையும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆக்சுவலாக நாடோடிகளில் வந்துட்டு நான் ஒரு காஸ்ட்டாக வர வேண்டியது. ஸோ அப்போ கணேஷ் சார் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கிட்ட போயிட்டு பட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம்லேருந்தே நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம், பட் சரியாக வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைக்கும் போது லீவ் கிடைக்காது, லீவ் கிடைக்கும் போது வாய்ப்பு கிடைக்காது. ஸோ இப்படியே போனதுனால ஒரு ஃபைன் டே என்ன பண்ணேன், ஒரு எலாபரேட்டட் மெயில் அடிச்சுட்டேன். என்னோட சீனியர் மேனேஜர், அது ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ், இங்க இருந்து அங்க பார்த்தா சீனியர் மேனேஜர் இருப்பாரு. ஒரு மெயில்ல ரெசிக்னேஷன் மெயில் அனுப்பிச்சிட்டேன். அங்கிருந்து இப்படி எட்டி பார்த்துட்டு என்னாச்சு திடீர்னு நல்ல பே ஓட்டு. ஸோ நம்ம வந்துட்டு போய் பேக்கேஜ் பேக்கேஜ் வந்துட்டு 15 lakhs பிளஸ். எப்போ இது எந்த வருஷம்? நான் இந்த வருஷம் வந்துட்டு 2006-07 ஐ வாஸ் பேயிங் அவுட் 15 lakhs. அது ஒரு ரொம்ப ஹை பே அவுட். அண்ட் ஒன் ஃபைன் டே ரிசைன் பண்ணிட்டேன். எல்லாரும் பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க, ஏன் இப்படி ரிசைன், அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு salaried பர்சன் ஏன் ரிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. தென் ஐ டிசைடட் ஏதாவது ஒன்று வேணும்னா ஒன்று இழந்து தான் ஆகணும். ஸோ ஐ தாட் ஓகே லெட் மீ லூஸ் த ஜாப். ஸோ எனக்கு வந்துட்டு ஃபிலிம் அண்ட் ஸோ ஃபிலிம்குள்ளே வரணும்னா ஃபிலிம் கடைசி வரைக்கும் டெய்லி சோறு போடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இங்கே இருக்கிற சூழ்நிலை தெரியும். ஸோ அதனால் நான் வந்துட்டு ஒரு இன்டீரியர் டிசைனராக வந்துட்டு கன்வெர்ட் ஆகிட்டு ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க்ஸில் பண்ண ஆரம்பித்தேன். மை டைம், மை பேஷன் எல்லாமே என்னோட நேரம். இங்கே இருக்கா வேலை, இருக்கா வேலை இல்லையா, சரி ஓகே ட்ரை. ஸோ அப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மூவி நான் ப்ரொடியூஸ் பண்ணி நானே ஹீரோவாக ஆக்ட் பண்ணேன். படம் பேர் வந்து ஔடதம். அண்ட் அது ஒரு மெடிசன் பேஸ்டு சப்ஜெக்ட். மெடிசன்னா அந்த ஒரு ரா கெமிக்கல், அதாவது ஒரு மெடிசன் தயாரிக்கணும்னா ஒரு 2-3 மூலப்பொருள் வேணும். அந்த ரா கெமிக்கல்னு சொல்லுவாங்க. ஒரு 3 மூலப்பொருள் சேர்ந்தாதான் ஒரு மெடிசனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அது சுகர் பேஷண்ட்டுக்காக வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ரா கெமிக்கலை பேன் பண்ணினாங்க. ஆக்சுவலாக இதில் யூஸ் பண்ணால் ஃப்யூச்சரில் ஆன்கோயிங்கில் வந்துட்டு கிட்னி ஃபெயிலியரோ இல்லைன்னா ஹார்ட் ஃபெயிலியரோ வரும். ஸோ இந்த ரா கெமிக்கலை சுகர் பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணாங்க. பட் என்ன பண்ணுறாங்க, இது உண்மையாகவே நடந்தது. ஆக்சுவலாக ஒரு ஃபேமஸ் மேகசினில் வந்துட்டு ஒரு பேண்டட் கெமிக்கல்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க. வித்தின் 15 days அதே ரா கெமிக்கலை யூஸ் பண்ணலான்னு சொல்லி வந்துருச்சு. என்கிட்ட ஆர்டிக்கல் இருக்கு, அந்த ஆர்டிக்கல். ஸோ அதுக்குள்ளே என்ன நடந்திருக்கும், ஸோ என்ன மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் நடந்திருக்கலாம், இல்லை பணம் பரிமாற்றம் எதுனா நடந்திருக்கலாம். ஸோ அதை வந்துட்டு ஒரு கருவாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு ஔடதம் பண்ணோம். இதே சேம் தான், ரா கெமிக்கல் வந்துட்டு ஒரு பேன் பண்ணிட்டாங்க. பட் ஒரு வில்லன் டீம், ஒரு ஆப்போனன்ட் பர்சன் வந்துட்டு அதை யூஎஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா அது வந்துட்டு இங்கே மார்க்கெட் பண்ணுற மாதிரி வந்து ஸ்டோரி.
அந்த மாஃபியாவை எப்படி வந்துட்டு கண்டுபிடிச்சி எப்படி அழிக்கப்பட்டதுன்றது தான் வந்துட்டு அவுடதமோட ஸ்கிரிப்ட். அதில் உண்மையாகவே மெடிசன் தயாரிக்கிற கம்பெனிக்கு போய் ஷூட் பண்ணோம். இது வரைக்கும் எந்த ஃபிலிம்லையுமே அது காட்டினதே கிடையாது. நாம் வந்துட்டு உண்மையாகவே ஒரு மெடிசன் தயாரிக்கிற கம்பெனியில் எப்படி ரா கெமிக்கல் வரும், அந்த பவுடர்ஸ் எப்படி கலக்குது, அந்த பவுடர்ஸ் எப்படி டேப்லெட்டாக கன்வெர்ட் ஆகுது, அதை எப்படி சீல் பண்ணாங்க, எப்படி பேக் பண்ணாங்க, அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக சொன்னோம். நல்லா வரவேற்கப்பட்ட ஒரு மூவி. அண்ட் இப்போ கூட சமீபத்தில் அரசாங்கம் வந்துட்டு அது படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மானியம் கொடுப்பாங்க. ஸோ நிறைய படங்கள் மானியமில் நம்ம படமும் ஒன்று செலக்ட் ஆகிருக்குன்னு இப்போ தான் ஒரு 10 நாள் முன்னாடி கேள்விப்பட்டேன். லெட்டர் வரப்போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மெடிசன் பேஸ்டு போயிட்டா சேஃபாக இருந்துக்கலாம். ஸோ அந்த ஒரு புதிய முயற்சியாக இருக்குன்றதுனால அந்த படம் நம்ம வந்துட்டு முயற்சி எடுத்து பண்ணோம். ஓகே. ஸோ இந்த ஔடதம் அப்படின்ற பேரே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஸோ அதுக்கான அர்த்தம் என்ன? நீங்கள் டைட்டில் யோசிக்கும் போது இதுதான் உங்களோட மைண்டில் இருந்ததா, இல்லை வேறு ஏதாவது டைட்டில்ஸ் யோசிச்சிங்களா அந்த படத்துக்கு? ஆக்சுவலாக இது மருந்துன்னு வச்சா ஓப்பனாக இருக்கும். ஸோ இப்போ ஆடியன்ஸ் வந்துட்டு தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது எனக்கு ஔடதம் கிடைச்சிது. ஔஷதம் வந்துட்டு சான்ஸ்கிரிட்ல ஔஷதம், பட் வந்துட்டு தமிழில் வந்துட்டு ஔடதம். இந்த ஔடதம் சொல்லும்போது ஒரு 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ மக்கள் இது என்ன, நிறைய பேருக்கு இந்த ஔடதம்ன்றது மருந்துன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஔடதம்னா மருந்துன்னு அர்த்தம். ஔடதம் தவிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது இருக்குது, ப்ரொவர்ப் இருக்கோம்னா ஔடதத்தை தவிர்க்கணும்னா மருந்தை தவிர்த்தா உடம்புல எந்த வியாதியும் இல்லை, நீருடி வாழலாம் அப்படின்றதான் ஔடதம் தவிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து மருந்தை தவிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு வில் கெட் அ லாங் லைஃப் அப்படின்றது ஒரு ப்ரோப். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஔடதம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம். ஆக்சுவலாக அது ஃபஸ்ட் எனக்கு உடனே கொடுக்கல டைட்டில். அதுக்கப்புறமா ஒரு 10-15 டேஸ் அதை கொஞ்சம் ஃபைட் பண்ணி தான் அதை வாங்கணும். வாங்கிட்டு ஔடதம் போட்டு கீழே வந்து கேப்ஷன் மருந்துன்னு போட்டிருப்பேன். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் சினிமா பேக்ரவுண்டே கிடையாது, ஃபேமிலிஸ்லாம் யாருமே சினிமாலேருந்து வந்த மாதிரி இல்லை. ஏன்னா நீங்களும் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மூவி நீங்களே வந்து ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கீங்க, லீடாக நடிக்கவும் செஞ்சீங்க. அந்த கான்டாக்ட்ஸ்லாம் எப்படி கிடைச்சிது, எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுங்கிற ஒரு தைரியம் வந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலாக இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். கான்டாக்ட்ஸ் வந்துட்டு ஒரு நண்பர் மூலிமா அப்படியே மியூசிக் டைரக்டர், அதுக்கப்புறமா டைரக்டர், அப்படியே ஒருத்தராக ஒரு கான்டாக்ட்ஸ் கிடச்சிது. பட் இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, யாரை நம்புறது, யாரை நம்பி செய்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு இருந்துச்சு. அண்டு நம்மளுக்கு ப்ரொடக்ஷனும் தெரியாதுன்றதுனால 10 ரூபா செலவாகல, 20 ரூபா செலவு ஆச்சு உண்மைதான். பட் ஆனால் வந்துட்டு நல்ல கண்டென்ட்டாக கிடச்சிது. ஸோ நம்மளுக்கு பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு நல்லா பண்ணாங்க. மியூசிக் டைரக்டர் வந்துட்டு தஷி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நேஷனல் அவார்ட் வின்னரு, நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கார் மலையாளத்தில். ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்துட்டு ஒரு கார் ஆக்சிடென்ட்டில் அவர் தவறி போனார். ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். நான் இப்போவும் மனசில் அவ்வளோ ஒரு கனமாக இருக்கும் அவரை நினைக்கும் போது. அந்த 5 சாங்கில் 3 சாங் நல்ல ஹிட்டு. பட் இப்போ வந்து அவர் நம்ம கூட இல்லாமல் இருக்கிறது உண்மையாகவே ஒரு பெரிய லாஸ் தான் இண்டஸ்ட்ரிக்கு. அவரும் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணார். தஷி சார் ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணார். அண்ட் அவர் தான் வந்துட்டு எனக்கு எந்தெந்த ஸ்டூடியோ போங்க, ஸோ அவர் சொன்ன விஷயங்கள் தான் வந்துட்டு அங்கே போய் இப்படிலாம் பண்ணணும், எனக்கு சினிமா கற்றுக் கொடுத்ததுன்னு சொன்னால் தஷி சார் தான். இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லை, பட் ஸ்டில் அவர் சொல்லி கொடுத்த அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இப்போ அடுத்தது ஜூன் மாதம் வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்துட்டு அகைன் ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்ட் பண்ண போகிறேன். ஸோ அவர் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் இன்னுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்சன். இப்போ அவரோட பிளெஸிங் என்னைக்குமே நமக்கு இருக்கும். நன்றி. அண்ட் ஔடதம் படம் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு கார்பரேட்ல இருந்து அதை குவிட் பண்ணிட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு படம் எடுத்தாச்சு, நடிச்சாச்சு. ஓகே, பட் அதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு பிரேக்? ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொரோனா வந்துருச்சு. ஸோ 2020 கொரோனா அண்ட் 2021, 22 அப்படியே கொஞ்சம் இன்னொரு மூவி பண்ணணுன்ற காலகட்டத்தில் எனக்கு பழைய கம்பெனிலேருந்து ஒரு கால் ஃபார். ஸோ நான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று டெவலப் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு என்னோட யூஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை, நான் போயே ஆகணுன்ற கட்டாயம் தான் நான் யூஎஸ் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. பட் என்னால் அவங்களுக்கும் இல்லைன்னு சொல்ல முடியல. பிகாஸ் நான் டெவலப் பண்ணது, ஸோ நான் கிட்டே இருந்து பண்ணி தான் தரணும்னு ஒரு அன்பு கட்டளையாக கம்பெனி வச்சதுனால ஐ வெண்ட். நான் இப்போ தான் ஒரு 8 months பிஃபோர் தான் வந்தேன், 8 to 9 months பிஃபோர் தான் வந்தேன். பட் வரும்போதே ஒரு ரீஎன்ட்ரி வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றது தான் நம்ம வந்துட்டு ஒரு லாங் பியர்டு வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 inches லாங் பியர்டு, 10 inches ஆல்மோஸ்ட். ஸோ 10 inches லாங் பியர்டு வச்சு அதை 1 dayல வந்துட்டு நம்ம கவர் பண்ணி எடுத்தோம். காலையில் மார்னிங் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் 8 ஸ்டைல் லாங் பியர்ட்லேருந்து கொஞ்சமாக குறைச்சி அப்படியே லாஸ்ட்டில் வந்துட்டு ஃபுல் ஷேவ்க்கு நியர்பையில் நம்ம பண்ணோம். ஆல்மோஸ்ட் 8 ஸ்டைல், ஒரு 500 ஃபோட்டோகிராஃப்ஸ் மேலே கிளிக் பண்ணோம். அண்ட் 30 காஸ்டியூம்ஸ் ப்ளஸ். ஸோ இது வரைக்கும் எந்த ஹீரோவும் பண்ணலை இந்த மாதிரி ஒரு முயற்சி.
ஸோ நான் வந்துட்டு யூஎஸ்ல இருக்கும்போதே டிசைட் பண்ணிட்டேன், அப்பவே வளர்க்க அப்போவே ஆரம்பிச்சாச்சு. வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். 3 வருஷத்துக்கு வளர்த்துடலாமா அப்படிங்கிற மாதிரி. ஆல்மோஸ்ட் அது 10 months வளர்த்த பியர்டு. நான் எப்போ யூஎஸ் ஸ்டெப் இன் பண்ணனோ அங்கிருந்து அப்படியே வச்சுட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஷேவ் பண்ணல, ட்ரிம் பண்ணல. ஆக்சுவலா ஒரு பிச்சைக்கான மாதிரி தான் இருப்பேன். ஆக்சுவலி ஐடியா வந்து வளர்த்தீங்களா இல்ல வளர்த்ததுக்கு அப்புறம் இங்க வந்து இல்ல, ஐடியா வந்து வந்து தான் நான் வளர்த்தது. ஓகே இங்க வரும்போது ஒரு போட்டோ ஷூட் பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு லாங் பியர்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வச்சு தான் நான் வளர்த்தது. ஓகே, அங்க வந்து பியர்ட் பார்த்து யாராவது வந்து பயங்கரமா பயந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரியான இன்ஸ்டன்ஸ்லாம் நடந்துருக்கா யூஎஸ்ல? டெவலப்பர் ஆர் இஸ் எ பெக்கர் தான் கேட்பாங்க. பெக்கர் வந்துட்டு இப்படி கன்வெர்ட் ஆயிட்டாரா இல்ல நீங்க பெக்கரை கூட்ட வந்து உட்கார வச்சிருக்கீங்களா? ஏன்னா கார்ப்பரேட்னாலே இந்த லுக்ல இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இது இருக்கணும், லுக்ஸ் இருக்கணும்னு வாங்க. டிம் அண்ட் அயர்ன்டு யூனிஃபார்ம் அந்த மாதிரி தான் இருக்கணும். பட் நான் எக்ஸெப்ஷனல் சொல்லிட்டு தான் வந்தேன் நான். ஸோ என்ன இதெல்லாம் இல்லாம இருந்தா நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐ வெண்ட். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு லாங் பியர்டு வச்சோம். அது போக போக அப்படி வளர்ந்துட்டே போக போக கம்பெனி கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாங்க, பட் எதுக்காக இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. பட் நான் அப்போ சொல்லலை யாருக்கும், ஏன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லிட்டேன், ஒரு வேண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டேன். வேண்டுதல்லாம் யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. ஸோ வேண்டுதல் நான் ஊருக்கு போய் தான் வந்து எடுக்கணும், இப்போ வந்து எடுக்க கூடாது, என்னோட ஒரு கடவுளுக்கு வேண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயாச்சு அந்த டைம்ல. பட் இப்போ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓ இதுக்கு தானாயா வச்சிருந்த நீ, செம்ம மாசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்க வந்து ஹேர் வளர்க்க எப்படி போராடுறோமோ நீங்க அந்த மாதிரி தாடி வளர்க்க போராடி இருக்கீங்க. எக்ஸாக்ட்லி ஆனா சக்சஸ்ஃபுல்லா வளர்த்துட்டீங்க. வளர்த்துட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்களேன். முடி இங்க வரும்போதே எங்க அம்மாக்கே தெரியல, பிகாஸ் ரொம்ப நாளா நானே ஒரு 6 months வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணேன். எங்க அம்மா ஏதாவது யோசிச்சுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு போன்ல தான் 6 வருஷமா அம்மாட்ட பேசல, வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பேசல, போன்ல தான் பேசுவேன். ஏன்டா வீடியோ கால் வர மாட்டேன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. சஸ்பென்ஸ்மா, இந்தியா வந்த அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நான் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க, இது இப்படியோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்துட்டு அங்கேயே ஒரு 2 months பியர்ட் செட் பண்ணி அப்புறமா ஒரு கம்ப்ளீட் க்ரூ ஹையர் பண்ணி, ஸோ ஏன்னா 1 dayல முடிக்கணும். அதுக்கான காஸ்டியூமர்ஸ் அண்ட் பியர்ட் ஸ்டைலிஸ்ட் 3 பியர்ட் ஸ்டைலிஸ்ட் வச்சிருந்தேன். ஸோ அந்த பியர்ட் கோம் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ 3 பியர்ட் ஸ்டைலிஸ்ட் வச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு அந்த ஷூட் பண்ணேன். ஒரு வந்து ஷார்ட் பியர்ட் ஸ்டைலிஸ்ட் ஒருத்தர், லாங் பியர்ட் ஸ்டைலிஸ்ட், அவங்களுக்கு தான் தெரியும் அதை எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி அதுக்கும் வந்து மூவ்ஸ் போட்டு ஸோ அந்த மாதிரி செட் பண்ணி எடுத்தது தான் இந்த ஒரு ஷூட். அண்ட் நம்ம ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, நடிக்கணும்னாலே போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப முக்கியம். நம்மளோட பிக்சர்ஸ்லாம் காமிச்சாதான் வந்து நமக்கு வந்து மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு. ஸோ நீங்க வந்து நடிக்கணும்னு உள்ள வந்தோடனே வந்து என்ன போட்டோ ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க? போட்டோஸ்லாம் காமிச்சிங்களா நிறைய டேரக்டர்ஸ்க்கு, இல்லை நீங்களே வந்து இல்லை நானே ப்ரொடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் அப்ரோச் பண்ணாம இருந்தீங்களா? இல்லை, நான் வந்துட்டு ஒரு 10 years பிஃபோர் ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணேன். ஸ்டில்ஸ் ரவி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோகன் சாருக்கெல்லாம் வந்துட்டு அவர் தான் போட்டோஸ் எடுத்தார், ஸ்டில்ஸ் ரவின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா, ஃபேமஸான ஒரு போட்டோகிராஃபர் ரவி. ஸோ அவரை வச்சு நான் ஒரு போட்டோ ஷூட் பண்ண டைம்ல தான் அந்த நாடோடிகள் அந்த டைம்லலாம் வந்துட்டு ட்ரை பண்ண காலகட்டம் அது. ஸோ அப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைல் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கேன் நான் ஆக்சுவலாக முன்னாடி பண்ணது. அங்கேருந்து ஜேர்னி ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு டிலே ஆகிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, ஐ தாட் லெட் மீ ப்ரொடியூஸ், நாமளே ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை எடுத்துட்டு நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணோம். சரி, எதுக்கு அங்கே எங்கேன்னு ட்ரை பண்ணுறோம். பட் அந்த டிலே வந்துட்டு அந்த காத்திருப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு 2-3 ப்ராஜெக்ட் கமிட் ஆச்சு, பேர் சொல்ல விரும்பல, பட் அது கைக்கு வரல ஆக்சுவலாக. அப்படியே டிலேன்னு ஒரு வருஷம் போய் 2 வருஷம் அப்படியே டிலே வந்து ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சு, ஓகே நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூஸ் பண்ணது தான் அவ்வளோதான். அண்ட் அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து அப்ராட் போகணும், செட்டில் ஆகணும், ஏன்னா அங்கதான் வந்து நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். நீங்க வந்து இப்ப ரீசெண்டா வேற யூஎஸ் போயிருக்கீங்க, அங்க நிறைய வந்து ஏர்னிங்ஸ் பார்த்திருப்பீங்க. அப்படி இருந்தும் ஏன் அதை விட்டீங்க? எனக்கு பேஷன்ல தான் வரணுன்றதுதான் ஆசை. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு அந்த பீரியட்லேயே ஒரு ஹை பெய்ட் சேலரியை நான் தூக்கி போட்டுட்டு பேஷனுக்காக தான் உள்ளே வந்தேன். இப்போ நான் போனது வந்துட்டு பிகாஸ் அந்த கம்பெனி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, என்னோட நீடு அவங்களுக்கு தேவை. ஸோ ஐ தாட் ஓகே ஃபைன், போயிட்டு வந்தா இன்னொரு ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணலாம், காம்பன்சேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனது. சரி, ஓகே, ஒரு ஃபண்டு வந்துச்சுன்னா நம்ம இன்னொரு ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்ன்றதுனால. ஸோ ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஸோ கம்பெனிக்கும் போயாச்சு, நானும் டிமாண்ட் பண்ணேன் அண்ட் தே பெய்டு வெல் சேலரி அண்ட் அதை வச்சு தான் நம்ம அடுத்த படம் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டோம். ஸோ நீங்க யூஎஸ்ல இருக்கிற அந்த டைம்ல இங்க இருந்த மூவி அப்ரோச்சஸ் ஏதாவது உங்களுக்கு வந்துச்சு? as usual, நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேலை இருக்கும்போது இது கிடைக்காது, இதுக்கு போனா வேலை இருக்காது, அந்த மாதிரி அங்க போகும்போது எனக்கு வந்துச்சு. பட் கனெக்ட் பண்ண முடியல as usual. எனக்கு அங்க நான் 2 years எனக்கு பீரியட் ஆக்சுவலா 1.5 years ஆல்மோஸ்ட். அதனால அதுக்கப்புறம் தான் வர மாதிரி இருந்தனால என்னால அந்த ஃபிலிம்ஸ் பண்ண முடியல. அண்ட் அதே மாதிரி ஸ்டெபிலிட்டின்னு பார்த்தோம்னா நீங்க சினிமால
வந்து எவ்வளவு ஸ்டேபிளா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? சினிமால நம்ம இருந்துகிட்டே இருக்கிறது தான் ஸ்டெபிலிட்டின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ கூட இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணதுனால தான் இப்போ மார்ச்சில் வந்துட்டு ஒரு ஃபிலிம் பண்ண போகிறேன். ஸோ அது வந்துட்டு ஒரு ஹாரர் த்ரில்லர் ஆக்சுவலாக. ஸோ அக்னி அருணாச்சலம் கம்பெனி அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தான் பண்ணுறேன். அவங்க ஏற்கனவே தந்தை சொல்மிக்க மந்திரம்லேன்னு ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்ணார் ப்ரொடியூசர். பேர் வந்து அருண் ராமசாமி. ஸோ அவரோட ஃபிலிமில் அவரோட தான் என்னை வந்துட்டு இப்போ இந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்டு நல்லா இருக்கு பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு போலீஸ் ரோலில் பண்ணுறேன். அதில் அது ஒரு ஹாரர் த்ரில்லர் தான். ஸோ அதனால் சினிமாவில் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து ஆக்டிங் வந்து ஸ்டெபிலிட்டிக்கு வந்து நீங்கள் ரெகுலராக வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், நீங்கள் இருக்கீங்கன்னு காமிச்சிட்டே இருக்கணும்னு சொல்லுங்க. மணி வைஸ் வந்து எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கார்பரேட்னா வந்து மந்த்லி ஒரு சேலரி வந்துட்டே இருக்கும். பட் மூவிஸில் வந்து ஸ்டெபிலிட்டி, சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? மூவிஸில் வந்து இப்போ இந்த மூவி எனக்கு நான் ஒரு சேலரிக்கு தான் பண்ணுறேன். ஒரு நல்ல சேலரி, ஒரு சின்ன சேலரி தான், பட் ஓகே, குவைட் கம்ஃபர்டபுளான சேலரி. பட் மணி பேஸ் பண்ணி பார்க்கணும்னா நம்ம சினிமாலேயே வந்துட்டு ஒரு வெல் பெய்டு ஆக்டரால் மட்டும்தான் சஸ்டெயின் பண்ண முடியும். சினிமா மொத்தமே வந்துட்டு நம்மனா இங்கே கஷ்டம். ஸோ அதனால நான் எனக்கு பிஸ்னஸ் இருக்குது, 2 பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் தான் இன்டீரியர் டிசைனிங். இப்போயும் ஒரு 4 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு சென்னையில். ஸோ எனக்கு மெயின் வந்துட்டு அது பிஸ்னஸ், இது பேஷன். ஸோ சினிமாலேருந்து நான் காசு இப்போ சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்கல. எனக்கு வந்து உள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக இருக்கணும், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாவது ஃபியூச்சரில் இருக்கணுன்றது ஆசை. ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒரு படத்தை ப்ரொடியூஸும் பண்ணிட்டீங்க, இப்போ இன்னொரு படம் ப்ரொடியூஸும் பண்ண போறீங்க. இப்போ வந்து படம் எடுக்கிறோம், ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே. பட் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும்ல. பிகாஸ் காலங்காலமாக சினிமாவில் இருக்கிறவங்களுக்கே அந்த ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், ஒரு படத்தை தேட்டருக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல. ஸோ அது எப்படி, அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அது வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மூவியே வந்துட்டு எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஒரு 6 months ரொம்ப போராடி தான் ரிலீஸ் பண்ணோம். அதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன், இது போய் சேரணும் அப்படின்றதுனால ஒரு பென் லான்ச் ஒன்று பண்ணேன். யூஸ்வலாக வந்து ஆடியோ லான்ச் தான் பண்ணுவாங்க. நான் ஒரு பென் லான்ச் பண்ணேன். ஒரு பென்னில் வந்துட்டு ஔடதம்னு பேர் பொறிச்சு பக்கத்தில் நேதாஜி பிரபுன்னு போட்டிருக்கோம். ஸோ அதை வச்சு பாகிராஜ் சார்லாம் வச்சுட்டு நம்ம வந்துட்டு பேரரசு சார், பாகிராஜ் சார்லாம் வச்சு நம்ம பிரசாத் லேபில் ரிலீஸ் பண்ணேன். அது தமிழ்நாடு ஃபுல்லாக 5 லட்சம் பேனா கொடுத்தோம். ஸோ ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் போச்சு. ஆனால் என்ன கேப்ஷன்னா, தமிழில் கையெழுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தமிழில் கையெழுத்திடு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இப்போ பார்க்கப்படுது. ஸோ அதனால அதை ஒரு கண்டென்ட்டாக வச்சு 5 லட்சம் பேனா எல்லா தியேட்டர்ஸ்க்கும் போயிட்டு நம்ம வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த படத்தை ரீச் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துக்காக அந்த செஞ்ச ஒரு விஷயம். இது வரைக்கும் யாருமே அதை செய்யலை. ஸோ 5 lakhs பென், ஒரு பென் வந்துட்டு 4 ரூபா. ஸோ அவ்வளோ செலவு பண்ணி நான் ஒவ்வொரு ஆடியன்ஸும் நானே ஆல்மோஸ்ட் ஒரு 1 லட்சம் பேர்கிட்ட நானே பார்த்து கொடுத்துருப்பேன். ஸோ அது ஒரு 1 month ஒர்க். அது ஒரு ப்ரோக்ராம் தனியாக போட்டோம். 1 லட்சம் பேர் நானே ஸ்ட்ரைட்டாக மீட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ கொடுத்து தான் படம் வந்து ரிலீஸ் பண்ணோம். டஃப்பான ஒரு விஷயம் தான் படம் ரிலீஸ் பண்ணுறது. பட் ரிலீஸ் பண்ணால் ஜெயிக்கலாம், நல்ல படம் ஜெயிக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஓனாக படம் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, நடிக்கிறத தாண்டி நீங்கள் வேறு டைரக்டர்ஸ் கிட்ட வந்து லைக் டேரெக்டாக போய் நம்ம வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணுறது, இல்லை நம்ம கேட்கறது ஒரு சான்ஸ்க்காக, ஆப்பர்ச்சுனிட்டிக்காக, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்களா? இல்லை இப்போ அந்த முயற்சிக்காக தான் இப்போ இந்த ஃபோட்டோ ஷூட்டே பண்ணோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நிறைய கம்பெனிஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ சில கம்பெனிஸ் கால் ஃபார் வந்துட்டு இருக்கு, கூப்பிடுறாங்க. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ பண்ண ஃபோட்டோ ஷூட் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ டைரக்டர்ஸை மீட் பண்ணுறேன். ஸோ நல்ல கதை கிடச்சிது. நம்மளுக்கு டிமாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். அதில் கிடச்சது தான் இப்போ இந்த மார்ச் ஏப்ரல்ல பண்ண போற ஃபிலிம். சோ சூப்பர், நல்ல பிஸியான ஒரு இயரா உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா ப்ரொடியூஸும் பண்றீங்க, நடிக்கவும் செய்றீங்க. அண்ட் அதே மாதிரி ஆக்டிங்காக ஏதாவது கிளாஸஸ்லாம் நீங்க போயிருக்கீங்களா, கத்துருக்கீங்களா? ஆக்டிங்காக எந்த கிளாஸுமே போல. ஒரு நாளைக்கு ஷியோரா ஒரு படமாவது பார்த்துடுவேன். ஓகே, ஏதோ ஒரு படம், அது 1960 சிவாஜி சார் பண்ணதாலும் சரி, எம்ஜிஆர் சார் பண்ணதாலும் சரி, ஆஸ் யூஷுவல் தலைவர் ரஜினி சார் பண்ண ஏதாவது ஒரு ஃபிலிம், எவ்வளோ ஒர்க்காக இருந்தாலும் வீட்டுக்கு 9 மணி ஆனாலும் 10 மணி ஆனாலும் 11 ஆனால் கூட ஏதாவது ஒரு படம், அட்லீஸ்ட் பாதி படமாவது பார்ப்பேன். படம் பார்த்தாலே அந்த இன்ஸ்பைரேஷன் கிடைக்கும். அதுலேருந்து கற்றுக்கிட்டது தான் இந்த ஆக்டிங். என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு டைரக்டராக இருக்காரு. இப்போ வந்துட்டு கட்டா குஸ்தி படம் செல்லா சார் கூட அசோசியேட் டைரக்டராக இருக்காரு. ஸோ கட்டா குஸ்தி 2ல பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் எனக்கு ஜூனில் வந்துட்டு இந்த பொம்மை துப்பாக்கின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ண போகிறேன். அது ஒரு ஹாரர் த்ரில்லர் தான். அவர் தான் டைரக்டராக
பண்றாரு. ஓகே, சோ அடுத்த வாரம் ரெண்டுமே வந்து ஹாரர் ரெண்டுமே சம்பந்தப்பட்ட படங்கள். ஒன்னு ஹாரர் த்ரில்லர், இன்னொன்னு ஹாரர் ஸ்கிரிப்ட் தான். ஸோ உங்கள் சின்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி நீங்கள் சொன்னனால, ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னனால கேட்குறோம். ஸோ உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ பொதுவாக சினிமா போகிறோம் அப்படின்னாலே தன்னோட ஃப்ரெண்டு வந்து சினிமாவில் வராரு, நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஹைப் இருக்கும்ல. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கார்பரேட்டே விட்டுட்டு போய் சினிமாவில் நடிக்கிறா அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும்ல. ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட் படம் எடுக்கும் போது? ஃப்ரெண்ட்ஸு ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அதில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அட்வொகேட்டாக இருக்காரு. அவர் பேர் சாரநாத். இஸ் அன் ஹைகோர்ட் அட்வொகேட். அவர் என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னது, மச்சி ஒரு பெரிய முயற்சி, ரிஸ்க் வேணாம், எதுக்கு, ஏன் கிடைச்சா வாய்ப்பு கிடைச்சா நடி, எதுக்கு எதுனா ப்ரொடியூஷன்லாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். பட் நான் இல்லை ட்ரை பண்ணலாம்டா அப்படின்னு சொன்னேன். பட் அவர் என் கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் பர்சன். என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆல்மோஸ்ட் 20 years we were in contact. ஸோ டெய்லி பேசாத நாளே இல்லை, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். எல்லாத்துக்கும் கூட நிற்பான். அது எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே வந்துட்டு இ கம்ஸ் அண்ட் டூ. என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட நம்ம அக்ரிமெண்ட் போட்டுட்டு வந்துட்டு என்னை ஏமாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக ஏமாற்றிட்டு எனக்கு பணமும் கொடுக்கல. ஸோ அதனால் நானே வந்து ஸ்ட்ரெயிட் ரிலீஸ்க்காக போகும்போது அவர் வந்து கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி என்கிட்ட வந்து நிறைய பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஸ்டே வாங்கி, நாளைக்கு ரிலீஸ்னா 2 நாள் முன்னாடி ஸ்டே வாங்கிட்டாங்க. எல்லாத்துலேயுமே லைவ் நியூஸாக ஓடுது. அவடதம் வந்துட்டு ப்ரொடியூசர் வந்து பணம் வாங்கிட்டு படத்தை கொடுக்காம அவரே ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னோட அட்வொகேட் சாரநாத் டீம் அவங்க தான் வந்து ஃபைட் பண்ணாங்க. ஒரு 1 month ஃபைட் பண்ணோம். அவங்க சொன்னது தப்புன்னு ப்ரூவ் பண்ணி ஹைகோர்ட்டில் ஸ்டே வெக்கேட் பண்ணோம். ஸோ அதுக்கு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணான். ஸோ தப்புன்னு ப்ரூவ் பண்ணி வெக்கேட் பண்ண ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன். நான் இந்த மாதிரி எல்லா உண்மையும் பேப்பர் டாக்குமெண்ட்ஸோட ப்ரூவ் பண்ணிட்டேன். அது யூடியூப்பில் இன்னும் கூட அந்த நான் ப்ரெஸ் மீட் கொடுத்தது இருக்குது. அப்போது என்ன ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், சார் அவங்க தப்புன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு, நீங்கள் ஏதாவது செய்ய போகிறீங்களா, நீங்கள் இப்போ எது செஞ்சாலும் வந்துட்டு இதுவாகும். இல்லை சார், நம்மளுக்கு அது வேணாம், என் படம் ரிலீஸ் ஆகணும், இதுதான் என்னோட ஆசை. ஸோ அதனால இதை நம்மளுக்கு எதுவும் செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணோம். ஸோ உங்களோட ட்ரூ ஃப்ரெண்ட் பற்றி சொன்னீங்க. பட் ஜென்ரலாகவே வந்து நீ என்னப்பா ஒரு படம் பண்ணிட்டு ஹீரோ ஆயிட்ட, ஆனால் அதுக்கப்புறம் படமே பண்ணலையே அப்படின்னு கலாய்க்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? இருக்காங்க. இந்த வண்டாண்டா குண்டு விற்கிறவன் தொழிலதிபர்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி அவெல்லாம் ஒரு படம் மட்டும் சீனை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி சொல்ற நண்பர்களும் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு பஞ்ச் கொடுக்கணும்னா என்ன பஞ்ச் கொடுப்பீங்க? வந்துட்டேன்டா சொல்லு அப்படிங்கிற மாதிரியா? எக்ஸாக்ட்லி. ஸோ பட் கலாய்ப்பாங்க தவிர, பட் ஹார்ட்டாக அவங்க வேண்டிக்கிறது தான் சீக்கிரம் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் யூஸ் போன பீரியட்லேயே நிறைய கேட்டே இருந்தாங்க, எப்படா வர போகிற, டைம் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பேன். பட் இல்லை 2026 ஷுவராக 2 படம் பண்ணுறோம், கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். நான் வந்தது அவங்களுக்கு தே ஆர் வெரி ஹாப்பி. ஸோ ஆக்டிங்காக வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு கிளாஸ் போகல அப்படின்னு சொன்னீங்க. பட் ஒரு சினிமாவில் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக எல்லாமே தேவை. எக்ஸாம்பிளுக்கு டான்ஸ் தெரிஞ்சுக்கணும், ஃபைட் கற்றுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போய் எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிட்டீங்களா? சின்ன வயசில் எனக்கு சினிமா ஆசை வரும்போதே வந்துட்டு நான் கராத்தே கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ நான் கராத்தே பிளாக் பெல்ட்டு. டான் கிட்ட போயிட்டேன். ஃபஸ்ட்டு டான் அட்டன் பண்ண வேண்டியது எனக்கு என்ன ஆச்சு, கை உடஞ்சிருச்சு. ஒரு படிக்கட்டுலேருந்து அப்போ ஒரு புயல் வந்துச்சு. அந்த டைமில் ஒரு புயலில் வந்துட்டு ஒரு மரம் சாஞ்சிருச்சு. நான் படிக்கட்டில் வந்துட்டு வாக் பண்ணி வரும்போது படிக்கட்டுலேருந்து ஒரு 20 படிக்கட்டுலேருந்து உருண்டு கீழே விழுந்து இந்த கை வந்துட்டு என்ன ஆச்சு, அந்த வேருக்குள்ளே போய் மாட்டிக்கிச்சு. ஸோ அந்த வேருக்குள்ளேருந்து எடுக்க முடியல கையை. அப்போ 4 பேர் வந்து இழுக்கும் போது கை உடஞ்சிருச்சு. ஸோ கை உடஞ்சதுக்கு அப்புறமா இது எனக்கு சரி பண்ணவே 1 வருஷம் ஆயிடுச்சு. டான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது ரியல் ஃபைட். ஆக்சுவலாக ரியல் ஃபைட் பண்ணால் தான் டான் பண்ண முடியும். இந்த பிரேக் பண்ண கையை வச்சுட்டு டாக்டர் வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொன்னதுனால நான் கராத்தே பிளாக்கோட நின்றுட்டேன். இல்லைனா ஒரு டான் பண்ணியிருப்பேன். ஒரு டான் பண்ணணும்னா நம்ம மலேசியா, சிங்கப்பூர் போயிட்டு ஃபைட் பண்ணணும், அதர் ஃபைட்டர்ஸோட ஃபைட் பண்ணணும். ஸோ பட் அதெல்லாம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா ஒரு வெயிட் பஞ்சை நம்ம தாங்கும் போது திருப்பி இன்னொரு பிரேக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ அதனால வந்துட்டு கராத்தேவை விட்டுட்டேன். பட் சினிமாக்காக தான் அந்த சண்டை பயிற்சி கற்றுக்கிட்டது. ரியல் ஃபைட் பண்ண தெரியும். ஓகே, உஷாரா இருக்கணும் ஐஷு, நம்ம பார்த்து கேள்வி கேட்கணும், இல்லாட்டி இந்த சோஃபா உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படம் வந்து நாங்க எதிர்பார்க்கலாம் ஃபியூச்சர்ல. டெஃபினட்டா எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபைட் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து ஒரு ஹீரோயின் இருக்காங்க. கண்டிப்பா ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம்னாலே நமக்கு கேமரா ஆக்ஷன் அப்படின்னாலே கொஞ்சம் நர்வஸா இருக்கும். ஏன்னா சுத்தி அவ்வளோ கேமரா, அவ்வளோ ஆட்கள். இந்த ரொமான்ஸ் எல்லாம் வந்து எப்படி பண்ணீங்க? அதுவும் உங்களுக்கு ஈஸியா வந்துருச்சா எப்படி? இல்லை, அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்தது. ஸோ டைரக்டர் என்ன பண்ணாரு, அந்த ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒர்க் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்டே எந்த ஷூட்டுமே பண்ணல. அவர் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணதே சாங் தான். சாங் போயிடலாம் சார், அழகே அழகான்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு. அது ஒரு பீச் சீன்ல எடுக்க ஒரு சாங். கொஞ்சம் க்ளோஸா நடிக்கணும்.
இது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வர சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு பக்காவாக வந்துடும். ஸோ அந்த ஒரு பிரேக்கேஜ் இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பீச்சில் ஷூட் பண்ணோம். அது ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு half a day கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் அவங்களுமே என்னோட கோஸ்டாருமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க பண்ணுறதுக்கு. அப்புறம் அந்த ஒரு ஃபியர்லாம் பிரேக் பண்ணி தொட்டெல்லாம் நடிக்கிற மாதிரி பண்ண உடனே அந்த சாங் 3 days ஷூட் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரொமான்ஸ் சீன்லாம் நல்லாவே வந்துருக்கு. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷ் லிஸ்ட் இருக்கும்ல, ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த ஹீரோயின்ஸோட கண்டிப்பா நான் நடிக்கணும்ப்பா, இவங்கலாம் வந்து என்னோட ஃபேவரட் ஹீரோயின்ஸ்னா எந்தெந்த ஹீரோயின் சொல்வீங்க? பிரியானந்த். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ். எந்த படம் பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆனீங்க? வாவனன். ஓகே. ஸோ அதுல இருந்து எனக்கு பிரியானந்த் பிடிக்கும். ஸோ இப்போ இந்த இதுக்கே கூட ஒரு தடவை பேசணும்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போதான் ஃபோன் நம்பர்லாம் வாங்கினேன். ஆக்சுவலா அவங்களோட நம்பர்ஸ்லாம் வாங்கி வச்சேன். ஓகே. அப்ரோச் பண்ணீங்களா அவங்கள? இன்னும் பண்ணல. பட் ஐ மைட் கான்டாக்ட் ஹர். அவங்களோட ரியாக்ஷன்ஸ் அந்த ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். சிவா கூட ஒரு படம் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம். அஞ்சலி அதுல அவங்களோட கேரக்டர் நேம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால ஐ வாண்டட் டு டு வித். நைஸ். நீங்க சொல்லும்போதே வெக்கம்லாம் வருது இப்ப ஃபேஸ்ல. ஐ திங்க் அடுத்த படத்துல கண்டிப்பா சிரிச்சு சமாளிச்சிட்டாரு. ஓகே. பதில் இல்ல நேட்ல சிரிப்பு தான். ஓகே. சோ ஹீரோயினை பட்டுன்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி டைரக்டர்ஸ், ஒரு சில டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு பயங்கர ஒரு ஆசை கனவு இருக்கும்ல, அந்த மாதிரி விஷ் டு ஒர்க் வித் இந்த டைரக்டரோட அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? அது நிறைய பேர் இருக்காங்க. பட் சப்ஜெக்ட் பண்ணி சொல்ல முடியாது. டாப் 5 உங்களுக்கு வந்து இப்ப வந்து பயங்கரமா நாங்க IPS IAS மாதிரி क्वेश्चंस கேக்குறோம். நீங்க பதில் சொல்லியே ஆகணும். क्वेश्चन தான். சரி, டாப் 5 சொல்லுங்க. இல்ல ரொம்ப டஃப்பான क्वेश्चन தான். நீங்க சொல்லலனா அவுட் ஆயிடுவீங்க, ஃபெயில் ஆயிடுவீங்க. சோ சொல்லி தான் ஆகணும். நெல்சன் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறமா வெற்றிமாறன் சார் ரொம்ப பிடிக்கும். அதோட விட்டுலாம். அஞ்சு ஆப்ஷன்ஸ் கொடுத்தோமேப்பா, நீங்களே ரெண்டு போதும்ங்கறீங்க. ஓகே. தமிழ் சினிமால வந்து ஏதாவது ஒரு பர்టిక్యులர் கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப இம்பாக்ட் பண்ணிருக்கும், இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் என்னோட அப்கமிங் படத்துல அப்படின்னா அது ஏதாவது ஒரு பர்టిక్యులர் கேரக்டர் இருக்கா? இருக்கு. சூர்யா சார் பண்ண அந்த போலீஸ் கேரக்டர் காக்கா. அது ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ரோல். அவர் ஸ்ட்ரிக்டா அட் த சேம் டைம் வந்துட்டு ஒரு ரொம்ப நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும். ஸோ இப்போ இந்த ரோல் வந்துட்டு எனக்கு போலீஸ் சொன்னதுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். ஓகே, ஒரு போலீஸாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபிலிம் எனக்கு வந்துட்டு அவரோட ரோல் ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால ஒரு போலீஸாக பண்ணணுன்றது ஆசை எனக்கு. பட் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ அந்த போலீஸ்க்கான ஏதாவது ரெஃபரன்சஸ்லாம் எடுத்தீங்களா? அந்த மேனரிசம் எப்படி இருக்கும், அந்த லுக் எப்படி இருக்கும்? ஆமாம். இப்போ ஆனால் டேரக்டர் என்ன சொன்னார், நீங்கள் எந்த படத்தையும் பார்த்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்காதீங்க. இன்ஃப்ளூயன்ஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் என்ன சொல்கிறேனோ உங்களுக்கு போகாது. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அதையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதனால் ஓப்பனாக ஃப்ரீயாக இருங்க. ஸ்பாட்டில் எனக்கு இப்படி தான் வேணும்னு சொன்னால் எனக்கு ஈஸியாக வந்துடும் சார் அப்படின்னு எப்போவே சொல்லி வச்சுட்டாரு. ஸோ எந்த ஃபிலிம் பார்த்துட்டு அந்த போலீஸ்க்காக நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணிக்காதீங்க. ஸோ இப்போது நீங்கள் இருக்கிறது அப்படியே ஓப்பனாக ராவாக இருந்தீங்கன்னா நான் என்ன கேட்குறோம் எனக்கு கிடச்சிரும். அதனால நான் எந்த ஃபிலிமும் பார்த்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கல. ஓகே. ஸோ இன்னொரு ஒரு கொஸ்டின், இப்போ ஔடதம் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 7 to 8 years ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் 6 years ஆயிடுச்சு. 6 years. ஸோ ஆஃப்டர் அ லாங் பிரேக் நீங்கள் இப்போ திருப்பி நடிக்க போகிறீங்க. ஏதாவது ஒரு விஷயம் அதில் பண்ண நான் மிஸ்டேக் வந்து இதில் பண்ணக்கூடாது, இல்லை ஆக்டிங்காக நான் இப்படி இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? டான்ஸ் அதில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம், அதில் பண்ணலை. அண்ட் சில எமோஷன் சீன்ஸ் வந்துட்டு இன்னுமே நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். நான் பண்ண சீன்ஸே நான் படம் பார்த்துட்டு திரும்ப நானே கண்ணாடி முன்னாடி பண்ணி பார்த்துருக்கேன். அதோட ரொம்ப பெஸ்ட்டாக வந்துச்சு. இப்போ ஷூட் பண்ண முடியலடா, இந்த சீன் அன்னைக்கு வரலையே அப்படின்னு நான் ஃபீல் பண்ண இதெல்லாம் உண்டு. ஒரு நல்ல எமோஷன் சீன்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக தான் பண்ணியிருப்பேன். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ன்றதுனால. பட் அதே சீன்ஸை நான் இப்போ பண்ணும்போது எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நானே பார்த்து என்ன இப்போ கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நைஸ். இப்போ உங்களுக்காக வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபன் செக்மெண்ட் இருக்கு, ஓகேவா? இந்த செக்மெண்ட் பேர் வந்து குட் ஆர் பேட். நாங்க கேட்குற கேள்விகளுக்கு நீங்க ரொம்ப உண்மையா குட்னா குட்னு சொல்லணும், பேட்னா பேட்னு சொல்லணும். நீங்க வந்து அப்படியே தயங்குறீங்க இல்ல நீங்க பொய் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்க பனிஷ்மெண்ட் கொடுப்போம். கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை நீங்க பண்ணியே ஆகணும். ஆட சொல்லுவோம், பாட சொல்லுவோம், என்னவா வேணா இருக்கலாம், ஓகேவா? ஓகே. குட் பேட். சோ ரொம்ப டஃபா கேட்க கூடாது. அப்புறம் ரெண்டுத்தையும் காமிச்சிடுவேன். அப்பனா பனிஷ்மெண்ட் நாங்களும் சிம்பிளா பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம். ரெடியா? ஓகே, थैंक यू. நீங்க சமையல்ல குட் ஆர் பேட்? பேடா? சமைக்கவே தெரியாதா? நான் ஆக்சுவலா ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு இது 5 வேறயா? years. ஏங்க எவ்வளவு ப்ரொஃபஷனுங்க, இன்டீரியர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், ரெஸ்டாரண்ட், ப்ரொடியூசர். என்னோட கம்பெனி நேம் வந்துட்டு ரெட் சில்லி பிளாக் பெப்பர் சினிமாஸ். ஆக்சுவலாக ரெட் சில்லி பிளாக் பெப்பர்ன்றது ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஜெயா டிவி வந்துட்டு எனக்கு உள்ளே வந்துட்டு ஒரு ஷோ பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ஜெயா டிவியில் ஷோ வந்து ஒரு சேனலில் ஜெயா டிவி தான் கொடுத்தாங்க ஆக்சுவலாக. எனக்கு ஒரு அந்த சமையல் அந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு
ஒரு ப்ரோக்ராமாக பண்ணோம் ஆக்சுவலாக. 2010லேருந்து 2015 வரைக்கும் ஐ வாஸ் ரன்னிங் அ ரெஸ்டாரண்ட். ஓகே. ரெஸ்டாரண்ட் இருந்தாலும் பேட் குக்கு தான், பட் டேஸ்ட் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவேன். அப்பயே மூடினீங்க ரெஸ்டாரண்ட்? ஆக்சுவலாக நான் அந்த பீரியட்ல வந்துட்டு கொஞ்சம் வேற ஒரு விஷயமா ஒரு பர்சனல் ஒர்க்குக்காக என்னால் சரியா பார்த்துக்க முடியல. ஸோ அதனால டெம்பரவரியாக அதை க்ளோஸ் பண்ணேன். இப்போ ஓப்பன் பண்ற பிளான் இருக்கு. மேபி இந்த இயர் ஐ மைட் ஸ்டார்ட் அகைன். ரெட் சில்லி பிளாக் பெப்பர் திரும்ப வரும். உங்களோட ப்ரொஃபஷன்ல இருந்தே வருவோம். ஆக்டிங்ல குட்டா பேடா? இன்னும் நீங்க குட், சூப்பர், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல. ஓகே. அண்ட் அதே மாதிரி டான்ஸ்ல குட் ஆர் பேட்? பேடா? ஓகே ஓகே. இப்பதான் கத்துக்கிறீங்களா டான்ஸ்? இருக்கிறதுலே எந்த ஃபார்ம் ஆஃப் டான்ஸ் வந்து என்னப்பா இது இவ்ளோ கஷ்டமா இருக்கே, நானும் வந்து பயங்கரமா போராடுறேன் இந்த ஒரு டான்ஸ் ஃபார்ம்லனா எந்த ஃபார்ம் சொல்லுவீங்க? ஃபோக்கா? ஃபோக் தானே ஈஸி இல்லையா? எனக்கு கஷ்டமா இருக்கு. ஓகே. இப்போ அடுத்தடுத்த படங்கள்ல டான்ஸ் இருக்கா? இருக்கு. பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சாங் முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்னேகன் சார் தான் லிரிக் எழுதியிருக்காரு. அண்ட் சத்யபிரகாஷ், விஜய் பிரகாஷ், அப்புறம் ஆண்டனி தாசன் 3 சாங் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு சாங் இருக்குது அதில். ஸோ அந்த டான்ஸ் போர்ஷன் அதில் இருக்குது. ஸோ அதனால் இப்போவே அது ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டாரு. ஸோ டான்ஸ் கேட்டனால சிங்கிங்ல எப்படி குட்டா பேடா? பேடா? குட் இல்லையா? குட்னு சொல்லிருந்தா ஒரு பாட்டு பாட சொல்லிருப்போம். அதனால தான் பேட் காமிச்சிட்டேன். ஓ, நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா? அட்லீஸ்ட் சும்மாவாது பாடுறதுக்கு, இல்ல அட்லீஸ்ட் பாத்ரூம் சிங்கர் அந்த மாதிரி கூட இல்லை. பட் சாங் லிசனர் நான் ரொம்ப சாங்ஸ் கேட்டுகிட்டே இருப்பேன். குளிக்கும் போதும் சாங்ஸ், ஒரு ப்ளூடூத் வச்சுட்டு கேட்டுட்டே இருப்பேன். ஒரு வைப் சாங்ஸ் கேட்டுட்டே இருப்பேன். பட் பாட வராது. ஓகே. ஸோ ரொம்ப ஃபேவரட் சாங் லைஃப்ல இது வந்து நான் 1000+ டைம்ஸ் கேட்டிருக்கேன் அப்படின்னா என்ன சாங்? நிறைய சாங்ஸ் இருக்கு. பட் எனி ஃபியூ டக்குனு ஸ்ட்ரைக் ஆற பாட்டு? தளபதியில அந்த இந்த சாங் சோபனா மேடம் கூட வரும்ல, சுந்தரி. சுந்தரி நியம். ஓகே, சுந்தரி அந்த பாட்டு, அந்த சாங் சூப்பர். அண்ட் அதே மாதிரியே வந்து ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நீங்க குட் ஆர் பேட்? குட்டா? சின்ஸ் கராத்தே பிளாக் பெல்ட். ஓகே. சோ கராத்தேல பிளாக் பெல்ட் இருக்கறனால அந்த ஆக்ஷன் சீன்ஸ் வரும். சோ ஒரு ரியல் ஃபைட்டரால வந்துட்டு ஒரு சினிமா ஃபைட் பண்ண முடியும். ஓகே, நல்லாவே பண்ண முடியும். சோ ஒரு ட்ரெஸ்ஸிங்ல, ஒரு ஃபேஷன் சென்ஸ்ல வந்து நீங்க குட்டா பேடா? குட்டா பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ட்ரெஸ்ஸிங் பிடிக்கும். அண்ட் ஒன்லி பிராண்டட் ஷர்ட்ஸ் மட்டும் தான் எடுக்கிறது பிடிக்கும். அது நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே. ஒரு மாசத்துக்கு கண்டிப்பா ஒரு 2 ஷர்ட்டாவது எடுப்பேன். ஸ்போர்ட்ஸ்ல வந்து நீங்க குட் ஆர் பேட்? ஐ அம் a football player. டிஸ்ட்ரிக்ட்டுக்கு விளையாடி இருக்கேன். ஸோ டிஸ்ட்ரிக்ட்டுக்கு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு விளையாடி இருக்கேன். விளையாடி நியூஸ் பேப்பர்லலாம் வந்திருக்கேன். நான் வந்து ஒரு ஃபார்வர்ட் பிளேயர். எங்கள் அப்பா ஃபுட்பால் பிளேயர் ஆக்சுவலாக. ஸோ நானும் ஒரு ஃபார்வர்ட் பிளேயர். மரடோனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட ஃபாலோவர் நான். அவர் பண்ண கேம்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ நிறைய கேம்ஸ் ஜெயிச்சிருக்கேன். இன்னுமே ஒரு 7 பால் இருக்கு. நான் விளையாடின 7 பால் இன்னும் சேஃபாக வச்சிருக்கேன். 7 ஃபுட்பால்ஸ் என்னோட பெட்ரூம்ல இருக்கும். ப்ரொடியூசரா இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து டெக்னிக்கலா வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ டெக்னிக்கலா நீங்க குட்டா பேடா? இப்போ குட். முன்னாடி கொஞ்சம் பேடா தான் இருந்தேன். இப்போ வந்துட்டு யார்கிட்ட எப்படி பேசணும், ஏன்னா சினிமால பலதரப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க. ஸோ யாரையும் டக்குன்னு கெஸ் பண்ணிட்டு உள்ள போறது ரொம்ப கஷ்டம். பட் அந்த பீரியட்ல எனக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. எல்லாருமே டக்குன்னு நம்பிடுவேன். பட் அதில் நிறைய லாஸ் ஆனதும் உண்டு. பட் இப்போ வந்துட்டு எங்கே எப்படி பண்ணணும், ஸோ அந்த ஒரு அந்த தொழில் கற்றுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எப்பயுமே புதுசாக தொழில் கற்றுக்கும் போது அடி பயங்கரமாக இருக்கும். அந்த அடி வாங்கினதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு அடுத்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி தான் இப்போ ஒரு மெருகேறி இருக்கேன். ஸோ ஐ நோ வேர் டு டூ, வாட் டு டூ, ஹவு டு டூ. ஸோ எதை எப்படி பண்ணா எந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ண முடியும்ன்ற விஷயம் இப்போ எனக்கு தெரியும். சூப்பர். So I learned it. And businessல வந்து நீங்க good or bad? Very good. நல்ல profit தான் பாக்குறீங்க. Yes. And decision makingல குட்டா பேடா? குட் தான். ஓகே. And ஒரு தடவை யோசிச்சுட்டு டிசைட் பண்ணா அது தப்பா இருந்தாலும் அதை நோக்கி தான் போயிட்டு இருப்பேன். நான் ஒரு நம்பிக்கைன்றது கடைசி வரைக்கும் நம்புறது தான். ஒரு விஷயத்தை நம்ம நம்பி இறங்குறோம் அப்படின்னு சொன்னா கடைசி வரைக்கும் முழுசா நம்பணும். ஸோ அதனால் சில விஷயங்கள் நடுவில் தப்பாக நடந்தாலுமே இல்லை அது சரியாக இருக்கும், நம்ம ஏற்கனவே உட்காந்து யோசிச்சு தான் டிசைட் பண்ணோம், அதனால் அதை நோக்கி போவேன், அது சக்ஸஸும் வரும். பிக்கப் லைன்ஸ்லாம் சொல்கிறதுல நீங்கள் குட் ஆர் பேட்? மீன்ஸ் பிக்கப் லைன்ஸ் தெரியல. நீங்க என்ன அட்வான்ஸ் 90s கிட்டா? ஒரு பொண்ணு கிட்ட வந்துட்டு சும்மா அவங்கள வந்து அப்படியே பிக்கப் பண்றதுக்காக ஒரு பிக்கப் லைன் சொல்லுவாங்க. பேட். எனக்கு பிக்கப் லைனா என்னன்னே தெரியல. அப்ப யோசிச்சு பாருங்க. அதுலயே நீங்க பேட் சொல்லனாதான் ஆச்சரியம். எக்ஸாக்ட்லி. அந்த நேம் என்னன்னு சொல்லி உங்களை கேட்டேன். அப்ப நான் பேட் தான. சிங்கிள் கிட்டா அப்படி கூட வச்சுக்கலாம். நான் அதான் கேட்க வந்த ரிலேஷன்ஷிப்ஸ்ல வந்து நீங்க குட்டா பேடான்னு? பேட் தான். ஓகே. அப்ப ரொமான்ஸ்ல இப்ப கத்துட்டேன். கத்துக்கிட்டீங்க. So good. Okay. So drivingல குட்டா பேடா? Good. Okay. I'm very slow driver. 2-wheelerல போனேன்னா 40 கிராஸ் பண்ண மாட்டேன். எந்த ரோடா இருந்தாலும் சரி. 4-wheelerல போனா 60
மேக்ஸிமம் போனால் 80. அதுவும் எனக்கு கண்ணு முன்னாடி யாருமே இருக்கக்கூடாது, அப்போ தான் 80. யாராவது ஒரு லாரி இருந்தாலும் 60 தான். ஸோ வெரி சேஃப் டிரைவர். என் கூட ஊருக்கு வரதுக்குனாலே என் டீம் பயப்படுவாங்க, ஏய் இவன் 4 மணி நேரம் போறது 8 மணி நேரம் போறா, இதுக்கு பஸ்லயே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, யாராச்சும் இப்போ அட்வைஸ்லாம் சொன்னா அது கேட்கறதுல நீங்க குட் ஆர் பேட்? நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு क्वेश्चन முன்னாடியே நான் சொல்லிட்டேன் பாருங்க. ஓ, அட்வைஸ் கேப்பீங்களா நீங்க? 4 வயசு குழந்தை சொன்னாலும் கேட்டுப்பேன். ஓகே, ரைட்னா ரைட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா உள்ளவன். தப்புனா காலையும் விழுந்துருவேன். ஸோ ஐ டோன்ட் சி அந்த மாதிரி ஒரு ஈகோ அந்த மாதிரிலாம் பார்க்குற ஆள் இல்லை. தப்புனா தப்பு தான். ஓகே, தப்புன்னு எனக்கு மைண்ட்ல தெரிஞ்சிச்சுன்னா தப்பு. கரெக்ட்னா அது 5 நாள்னால எங்க அம்மா கிட்டே பேச மாட்டேன். 5 டேஸ் எங்க அம்மா கிட்ட பேசாத விஷயம்லாம் எங்க அம்மாவை தப்புன்னு புரிய வைக்கிறதுக்கு, அம்மா நீங்க தப்பு ஆனா நீங்க இல்லைன்னு சொல்றீங்க, நான் 5 டேஸ் பேசாம இருந்து அவங்க ரியலைஸ் பண்ணி வைக்கிற கேரக்டர் உண்டு. சோ அது மாதிரி ஏதாவது பயங்கரமா மறக்க முடியாத சண்டை இருக்கா அம்மாவோட? 5 நாள் நான் பேசவே இல்லை இருக்கு. 25 டேஸ் பேசல எங்க அம்மா கிட்ட. கணக்கு பண்ணி சொல்றீங்க. 25 டேஸ், ஆல்மோஸ்ட் 25 to 26 டேஸ். எதுக்குன்னா கோயில்ல வந்துட்டு நாங்க ஒரு உற்சவம் பண்ணிட்டே இருப்போம். அது ரொம்ப நாளா ஒரு 30-40 இயர்ஸா பண்ணிட்டே இருக்கும். சைதாப்பேட் தான் என்னோட பூர்வீகம். இப்போ 200 இயர்ஸா நம்ம அங்கதான் இருக்கோம். 5வது தலைமுறை நான் சைதாப்பேட்ல. ஸோ அங்க ஒரு கோயில்ல எனக்கு தெரியாம அந்த பூஜை பண்றதை அவங்க நிறுத்திட்டாங்க. ஸோ எதுக்காக அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட 25 டேஸா பேசல. அதுக்கப்புறம் அவங்க கோயிலுக்கு போயிட்டு திருப்பி அந்த பூஜை என் பையன் பண்ண சொல்றான், திட்டுறான்னு சொல்லிட்டு திரும்பி போய் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் பேசினேன். ஓகே, இப்போ இந்த 25 டேஸ் நீங்க பேசாம இருந்தீங்க, அவங்க கூட வந்து பேச ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க எது கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேன். அப்படியே எஞ்சி வெளியே போயிடுவேன். வீட்டுக்கு வருவேன், வச்சா சாப்பிடுவேன், இல்லை நானே எடுத்து போட்டு சாப்பிடுவேன். அவங்களும் டெய்லி பேச ட்ரை பண்ணிட்டு அழுதெல்லாம் பார்த்துட்டாங்க. போயிட்டு அந்த கோயிலில் போய் எனக்கு அந்த பூஜை வேணும், வாங்கிட்டு வந்தா மட்டும் தான் நான் பேசுவேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. ஓகே, பிடிவாதம் தான், ரைட்டான விஷயத்துக்கு மட்டும். ஓகே, அண்ட் அதே மாதிரி ஃபிட்னஸ்ல வந்து நீங்க குட்னு நினைக்கிறீங்களா இல்ல பேடா? பேட். ஓகே, இன்னும் ஃபிட்னஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா கொஞ்சம் டஃப்பா இருக்கு. கொஞ்சம் ஒர்க்கும் பிசினஸும் போகிறதுனால காலையில என்னால் கரெக்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்போ இந்த ஃபெப் ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் கரெக்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா மார்ச் ஷூட் இருக்கிறதுனால. நியூ இயர்ல ஜான் மந்த் வந்து ட்ரையல் மந்த். ட்ரையல் மந்த் அது வரைக்கும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பிப்ரவரி மந்த்ல இருந்து கண்டிப்பா சொல்லுவாங்க. ஓகே, சோ ஃபுட் ஹாபிட்ஸ்ல வந்து நீங்க குட்டா பேடா? குட்டா, ரொம்ப குட். காலையில சாப்பிட மாட்டீங்களா? எதுவுமே சாப்பிட மாட்டேன். எந்த பிராண்டட் உள்ள பர்கர்ஸும் சாப்பிட மாட்டேன். நான் மார்னிங் சாப்பிட்றது இந்த முளைக்கட்டின இது பயிறு, அது மட்டும் தான் மார்னிங் சாப்பிட்றது. மதியானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வெஜிடபிள்ஸ் மட்டும் ஸ்டீம் பண்ணி அதை மட்டும் மதியானம் எடுப்பேன். வீக்லி ஒன்ஸ் ஃபிஷ், வீக்லி ஒன்ஸ் ரைஸ். அப்புறம் நைட்டு வந்துட்டு 7 o'clock முன்னாடி ஃப்ரூட்ஸ் முடிச்சிருவேன். அவ்வளோதான். இது எப்படி அமெரிக்காலையும் இப்படியே தான் இருந்தீங்களா இல்லை அமெரிக்காவில் கற்றுக்கிட்டே இந்த ஒரு விஷயமா ஹெல்தி ஈட்டிங்? எனக்கு புரியலையே. என்னன்னா அங்கே வந்துட்டு கூல் கண்ட்ரின்றதுனால நல்லா சாப்பிட்டா டக்குன்னு வெயிட் போட்டுரும். வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் அங்கேயே வந்துட்டு இந்த ஃபுட்டுக்கு வந்துட்டேன். மார்னிங் ஒன்லி இந்த ஸ்ப்ரவுட்ஸு, மதியானம் வெஜிடபிள்ஸ், நைட். ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னா அங்கே காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றது ரொம்ப காஸ்ட்லி. ஸோ எப்பயாவது வீக்லி ஒன்ஸ் மட்டும் ரைஸ் சாப்பிட்றது உண்டு. அதை அப்படியே இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்லீப் ரொட்டீனில் வந்துட்டு நீங்கள் குட்டா பேடா? குட். கரெக்டாக தூங்கிடுவீங்க. 10-10:30 அந்த படம் பார்ப்பேன்னு சொன்னேன், அது பார்த்தா மட்டும் ஒரு 1 hour எக்ஸ்டெண்ட் ஆகும். இல்லைன்னா 10-10:30 தூங்கிட்டு மார்னிங் ஒரு 5:30 ஷார்ப்பாக எழுந்திடுவேன். ஓகே, என்ன பண்ணுவீங்க எந்திரிச்சு 5:30க்கு? 5:30 எழுந்திரிச்சிட்டேன்னா ஒரு சின்ன வாக்கு. நான் ஒரு கம்யூனிட்டியில் இருக்கேன், அங்கேயே பார்க்கிங்கில் ஒரு சின்ன வாக் பண்ணுவேன். வாக் பண்ணிட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும் 7:30க்கு மேலே. ஸோ இப்போ நீங்கள் வந்து கார்பரேட்டோட அந்த இதில் தான் இருக்கீங்களா, லைக் அந்த ஒர்க்கும் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? கார்பரேட்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நான் போனதும் அந்த ஒர்க்குக்காக தான் போயிட்டு வந்தது. பட் இனி அதுக்குள்ள போறதா இல்ல. இதுக்கப்புறம் அந்த அன்பின் அடிப்படையில கூப்பிட்டாலும் நீங்க போக மாட்டீங்க. ஓகே, நைஸ். சோ செக்மெண்ட் வந்து ரொம்ப அருமையாக முடிஞ்சது. பனிஷ்மென்ட் இல்ல. இல்ல, தப்பிச்சிட்டீங்க. நைஸ். ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு, ஆக்ட் பண்ணியாச்சு, பட் ஃபியூச்சர்ல வந்து டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, டைரக்ஷன்ன்றது அது ஒரு கலை. ஸோ அது நம்மளுக்கு வராது. ஸோ பட் ப்ரொடக்ஷன் பண்ணணுன்றது ஆசை இருக்கு. ஸோ அதனால தான் இப்போ இந்த ஏப்ரல்லையும் மே ஜூனில் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ண போகிறேன். ஒரு புல்லட் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி. அது ஒரு ஹாரர் த்ரில்லர் தான், ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ். ஸோ ஒரு புல்லட் என்ன செய்யும், புல்லட் வந்து இன்னொருத்தவங்கள சுடும் இல்லைங்களா, பட் அந்த புல்லட் என்னெல்லாம் செய்யும் அப்படின்றத ஹாரர். நைஸ், நல்லா இருக்கு கான்செப்ட். அண்ட் அதே மாதிரி தமிழ் தவிர வேற என்னென்ன லாங்குவேஜஸ்ல வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கு உங்களுக்கு? தெலுங்கு, மலையாளம். எதனால? தெலுங்கு எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலாக. அதோட அந்த 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 ஸ்லாங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் தெலுங்கு ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து மலையாளம். அதுக்கடுத்தது மலையாளம்.
ஓகே. நடுவில் ஒரு ஆட் ஷூட் கூட வந்துச்சு தெலுங்குல, அது பண்ணோம், பட் அவங்க ரிலீஸ் பண்ணல. அண்ட் உங்களை மாதிரி வந்து சினிமாக்கு வரணும்னு ஆசைப்படுற நிறைய கார்ப்பரேட் பீப்புளுக்குலாம் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? முயற்சி கடைசி வரைக்கும் நம்பி நம்மளால பண்ண முடியும்னா கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணணும். அது 60 வயசு ஆனாலும் சரி, டெஃபினட்டாக யூ வில் கெட் அ சான்ஸ். நடுவில் பிரேக் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு விஷயம் நம்பிட்டு பண்ணுறோம் அப்படின்னா கிடைக்கிற வரைக்கும் போராடணுன்றது தான் கான்செப்ட். ஸோ இப்போ நானுமே அப்படி தான் ஒரு 2-3 இயர்ஸ் ட்ரை பண்ணேன், கிடைக்கல, இறங்கிடுடான்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷனில் இறங்கினேன். ஸோ அங்கேருந்து வந்த ஒரு ஜேர்னி தான் இது. ஸோ கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணணுன்றதான் நான் சொல்கிறேன். சூப்பர். ஸோ இந்த ஒரு சினிமா ஜேர்னியில் கிடைச்ச ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், கிடைச்ச ஒரு வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஏமாற்றம் வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல மனிதர்களும் இங்கே இருக்காங்க, நல்ல உதவி செய்கிற மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. நம்ம நினச்சே பார்க்க மாட்டோம் இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு, ஆனால் அவங்களாம் டக்குன்னு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ மனிதனுக்கு மனிதன் உதவுறது தானே இங்கே பண்பாடுன்னு சொல்கிற மக்களையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கரமாக நம்புவோம், பட் அவங்க தான் கரெக்டாக பின்னாடி வந்து குத்துவாங்க. ஸோ அதுவும் பார்த்தாச்சு. ஓகே. போத் ஆர் குட் பீப்புள்ஸ், பேட் பீப்புள்ஸ், 2 பேருமே இருக்காங்க. நம்ம தான் பார்த்து பழகிக்கணும். அண்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ரெண்டுமே வந்து ஹாரர் பேஸ்ட் மூவிஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிட்டு இருக்குல்ல, எதனால ஹாரர் சூஸ் பண்ணீங்க? அண்ட் உங்களுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது கண்டிப்பா மக்கள் இதை வந்து ரிசீவ் பண்ணுவாங்க? மினிமம் கேரண்டி, அவ்வளோதான். எம்ஜின்னு சொல்லுவாங்களே, பேய்னா மினிமம் கேரண்டி. ஸோ அதனால தான் இந்த ஸ்கிரிப்டும் அந்த டீம் பண்ணுறாங்க. பட் நான் பண்ண போகிற ப்ரொடக்ஷன் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது அமைஞ்சிச்சு. ஆக்சுவலாக எனக்கே யோசனை அந்த ரெண்டுமே ஹாரர் பேஸ் பண்ணி தான் போகிறோம், வேறு ஏதாவது ஒன்று எடுக்கலாம்னு சொல்லிட்டு. பட் நானுமே ஒரு எம்ஜி பேஸ் பண்ணதுனால தான் அதில் போகிறேன். ஒரு மினிமம் கேரண்டி இருக்குது ஹாரருக்குன்னு, அது ஹாரர் த்ரில்லர் ஆக்சுவலாக. ஸோ அந்த பொம்மை துப்பாக்கின்னு சொன்னா இல்லையா, அது. ஸோ அதனால் அதுக்குள்ளே சேஃபாக போயிடலான்னு. இது எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக கிடைச்சதும் அதே மாதிரி அமைஞ்சிருச்சு. பட் ஸ்டில் ஐம் பிளேயிங் போலீஸ் ரோல்ன்றதுனால ஐம் ஹாப்பி வித் தட். ஸோ அம்மா வந்து எனக்காக சொல்லியிருக்காங்களா, லைக் ஏன் இன்னும் இந்த மாதிரி சினிமான்னு நம்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா, இல்லை அம்மா எவ்வளோ சப்போர்ட்டிவ்? ஆக்சுவலி அம்மா சொல்கிறாங்க, அட் த சேம் டைம் சாமியும் கும்பிடுவாங்க. ஸோ கிடைக்கணும், பையனுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சாமியும் கும்பிடுவாங்க. சிலப்போ எப்பயாவது சொல்லுவாங்க, ஏன் இதுலேயே இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். நான் சொல்லுவேன், என் வாழ்க்கை கரெக்டாக போயிட்டுருக்கு, தொழில் பார்க்குறேன், பிஸ்னஸ் பார்க்குறேன், இதை மட்டுமே நம்பிட்டு இருந்தால் மட்டும்தான் தப்பு. நான் அதை கரெக்டாக செய்கிறேன்ல, என்னோட மிச்சம் இருக்கிற டைமில் தானே தேடுறேன். ஸோ யாருக்கும் எந்த பாதகம் இல்லையே, கிடைச்சா ஓகே அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களை காம் பண்ணிடுவேன். அப்ப அம்மாவை மட்டும் நீங்க கும்பிட விட்டுறீங்க, நீங்க கும்பிடுறது இல்ல, கரெக்டா? நீங்க பிஸியா இருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே. சோ செட்டுகள் அம்மா கூட்டி போவீங்களா? கூட்டிட்டு போவேன், வந்திருக்காங்க. ஓகே. ஆனா எனக்கு அஸ்ட்ராலஜில ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ எனக்கு ஒரு க்ளோஸ் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, குமரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் இஸ் அ பெஸ்ட் அஸ்ட்ராலஜர். ஸோ அவர் இந்த வருஷம் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் அப்படி சொன்னதே இல்லை. இந்த வருஷம் உனக்கு நல்லா இருக்கு, இதுலேருந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது ஒரு ட்ரஸ்ட் எனக்கு, சினிமாவில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. நல்லா இருக்குன்னா ஜென்ரலாவா இல்லை சினிமாவில் என்ன? சினிமாவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு சில கோயிலும் போக சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கோயிலுக்கும் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சினிமா நல்லா இருக்கு, லைஃபுமே நல்லா இருக்கு. எஸ்பெஷலாக இதுக்கு சொன்னதே இல்லை அவர். ஸோ அவரோட ப்ரொடிக்ஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குமரன் அண்ணாவோட ப்ரொடிக்ஷன் இந்த வருஷம் கண்டிப்பா நீ இருக்கடா சினிமால அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஃப்ரம் திஸ் இயர். ஸோ இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப அழகா, ரொம்ப சூப்பரா உங்களோட சினிமா ஜேர்னி பத்தி சொன்னீங்க. எங்களுக்கும் நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி தெரிய வந்துச்சு. கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.